அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தனார் வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அதை தான் விலாகாக எடுத்திருக்கேன். நம்ம லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதை தான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மாமிக்கிட்டேருந்து ஒரு 7:30 போல் கால் வருது. இந்த மாதிரி மச்சி வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமாக வாமா, அங்கே போய் குளிச்சிக்கலான்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ்லியை மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் ட்ரெஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அஸ்லியை எழுப்பி விட்டு ப்ரஷ் பண்ண அழைச்சிட்டு போயிட்டேன். அவளை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அஸ்லிக்கு இந்த பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது ரிவ்யூ வீடியோ நான் தனியாக போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்லி ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கீழே போயிட்டு டீ போட்டுட்டு கிளம்புறது தான் வேலை. கீழே டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கீழே எல்லாருமே ஹரிபரியாக கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ வேலைக்கு அங்கே ஆள் அழைச்சிட்டு போகிறோம், கொஞ்சம் அந்த கொல்லையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு எல்லாம் ஹரிபரினால் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. வடையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் கவர் பண்ண முடியல. அஸ்லி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தா. காரில் போகணுன்னாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்ஸைட்டடாக வந்துட்டு இருந்தா. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது. அவ்வளோது பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சு, வெயிலே வரலை. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் போயிட்டு பார்த்திங்கன்னா கோதுமை குருணை வச்சு உப்புமா மாதிரி பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் மதியான வேலை கொஞ்சம் சீக்கிரமாக செய்யலாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் உப்புமா செஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலை கொதிக்க வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று செஞ்ச நெய் சோறு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வாடை சுடுவாங்க. பேலன்ஸ் இருந்தாலே வாடை சுடுவாங்க மாமி. அது எப்படி செய்கிறதுனா, இந்த ரைஸை ஃபஸ்ட்டு மிக்சியில் லைட்டாக தண்ணி தெளித்து அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும், சின்ன சின்னதாக கட் பண்ணணும். அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி ரைஸில் இருக்கும், நம்ம லைட்டாக தூள் உப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ ரைஸ் ஃப்ளவர் சேர்க்குறாங்க, அரிசி மாவு சேர்க்குறாங்க, இடியப்ப மாவு இருக்கு இல்லையா, அதை தான் சேர்க்குறாங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவை சேர்த்துக்கணும். ரவை சேர்த்துக்கிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். அந்த கிறிஸ்பியாக வரதுக்காக தான் அந்த ரவை சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ தான் போட போகிறோம். ஏன்னா இன்னும் மச்சி குடிக்கல இல்லையா, அவங்களுக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க. சர்ப்ரைஸாக போய் இறங்கியாச்சு. நாங்கள் வருவோன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வருவோன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ தூங்கி முழிச்சு காலையில் நாங்கள் போய் வாசலில் நின்றோம். அவங்க சர்ப்ரைஸாக இருந்தாங்க. பிள்ளைங்களும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. நாங்கள் போனோடனே எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாடை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேப்பில் டீ போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. வாடை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கீ ரைஸ் இருந்துச்சு, நெய்சோறு இருந்துச்சுங்கும் போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கையில் தான் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஐடியா வந்துச்சு, கோதுமை குருணை கவர் இருக்கு இல்லையா, அதை வச்சு வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா சுட்டு முடிச்சாச்சு. வாடா ப்ளஸ் டீ சூப்பர் காம்பினேஷன். தெரியாதனமாக உப்புமா வேறு செஞ்சாச்சு. வாடாவே ரொம்பவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ உப்புமா செஞ்சு அப்படியே தான் கிடந்துச்சு. எல்லாருக்குமே வாடா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா உப்புமா சாப்பிடும் போது ரொம்ப என்னடா இவ்வளோ வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு அஸ்லினாக்கும் ஜுஹேனாக்கும் மட்டும் கோதுமை குருணை ஃபஸ்ட்டு ஊட்டியாச்சு. அந்தளவு வாடை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலி எல்லோரும் சேர்ந்து டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். என் கை ஃபஸ்ட்டு வாடாக்கு தான் போகுது, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கோதுமை குருணை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வாடா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு மதியான வேலை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வெங்காயம் தான் செதுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி எப்போவுமே மாமி கம்மியாக தான் போடுவாங்க. சதன்னு போயிடும், தண்ணி விட்டுரும். உங்களுக்கு அந்த முழுசாக அந்த ரைஸ் வராது அப்படின்னு சொல்லி தக்காளி கம்மியாக தான் போடுவாங்க. வெங்காயம் அதிகமாக தான் சேர்த்துப்பாங்க.
கோழியை கழுவிட்டுருக்காங்க. எப்படி கழுவுறாங்கன்னா வந்து தயிர் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பக்கத்துலேயே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோழியை வந்து தயிரில் கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. தயிர் போட்டு உப்பு, இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. அதுக்கு தான் தயிரை வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடுவாங்க. அந்த புளிப்பு அந்த சிக்கனில் நல்லா ஊறி இறக்கி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 லெமன் எடுத்துக்கிட்டாச்சு. கட் பண்ணி ஜூஸும் புழிஞ்சு வச்சுக்கிட்டோம். 2 படிக்கு உள்ள மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு, அதாவது இது தயிர் ஊற்றி அடிப்பாங்க. அதுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து மிக்சியில் அடிச்சுப்பாங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது, லைட்டாக வந்து வறுக்கணும். வறுத்தோடனே எடுத்துடணும். ஸோ வந்து இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஏன்னா ஹரிபரியில் சமைச்சிட்டு இருந்தனால கிச்சனே பரப்பி கிடந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாமி பார்த்திங்கன்னா எப்போவுமே வடித்த பிரியாணி தான் செய்வாங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து நாங்கள் எப்போவுமே வடித்த பிரியாணி தான் செய்வோம். அதுக்காக தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுப்பாங்க. இன்னொரு சட்டியில் இந்த மாதிரி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெய் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கடைசியில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துக்கணும், தக்காளி வந்து ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 படி தான் பிரியாணி பண்ணுறோம். தண்ணி ஒரு அடுப்புலையும் தாளிக்க ஒரு அடுப்புலையும் வச்சா கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ தான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இடையில பார்த்திங்கன்னா மாமி வந்து மோர் அடித்து தந்தாங்க. கருவேப்பிலை, புதினா போட்டு மோர் அடித்து தந்தாங்க. எனக்கும் மச்சுக்கும் குடிச்சிட்டு திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அஸ்லினா வந்து சமைக்கும் போது நல்லாவே டிஸ்டர்ப் பண்ணுவாள். ஆனால் இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா ஜுஹேனா கூட விளாண்டுட்டு இருந்தா. ஜுஹேனா, தசிஃபா, ரிஃபா கூடலாம் விளாண்டுட்டு இருந்தா. ஸோ வந்து இந்த சைடு கிச்சன் சைடே வரல அவள். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனை வந்து தயிரில் ஊற வச்சாங்க இல்லையா, அதில் வந்து லெமன் வந்து சேர்த்துருக்காங்க. 5 லெமன்னு சொன்னோம், நம்ம வந்து ஒரு லெமன் பத்தலைன்னு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோம். ஸோ வந்து 2 படிக்கு 6 லெமன் சேர்த்துருக்கு. மாமி பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க மாட்டாங்க. கடை மசாலாவும் சரி, வீட்டில் அரைச்ச மசாலாவும் சரி, மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தயிரோடு அரைச்சோம் இல்லையா, முந்திரி பருப்பு, கசகசா, மிளகு, சீரகம் இதெல்லாம் வந்து தயிரோடு அடித்த மசாலாவை மட்டும் சேர்த்துப்பாங்க. மற்றபடி எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் இதில் ஆட் பண்ண மாட்டோம். வதக்கிட்டு லைட்டாக புதினா மல்லி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு சிக்கனு அப்புறம் அந்த தயிரோட மசாலாலாம் அடித்து ஊற்றிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டு பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புளிப்பாக நல்ல சுல்லுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கிறாங்க. கிரேவியை வந்து சிம்மில் வச்சுட்டு அரிசி வந்து ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து அரிசியை வடித்து போட்டுப்பாங்க. அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா என்னோடய மச்சி பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த தயிர் பச்சடி. ஸோ வந்து அதுக்காகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது அரிசி வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து வடிக்கிறாங்க. நிறைய அரிசி இருக்கனால 2 தடவையாக வந்து வடித்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அரிசி ஆட் பண்ண போகிறாங்க. இதுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் வந்து மாமி வந்து குத்து மதிப்பாக தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா இது வடித்த பிரியாணி தானே, அவ்வளோக்கா தண்ணி தேவைப்படாது. ஸோ வந்து ஆஃப் குக் ஆனது தான் மாமி குத்து மதிப்பாக ஊற்றுவாங்க. எப்போவுமே பிரியாணி வந்து கரெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் வந்துடும். இப்போ வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு கரண்டியை வச்சுட்டு ஹோல் போட்டுப்பாங்க எல்லா சைடும். அந்த ஹோலில் வந்து நெய் ஊற்றிப்பாங்க. அப்போ தான் எல்லா சைடும் போகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் புதினா மல்லி, கேரட் எல்லாமே போட்டு தம்மில் போட்டுருவாங்க. பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு லுகர் தொழுக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அஸ்லிக்கு பிஃபோராகவே சாப்பாடு ஊட்டிட்டேன், அதனால் விளையாண்டுட்டு இருந்தா. நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தோம். அப்போ தான் வந்து மாமி மயில் வந்திருக்கு மாடிக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சி பொண்ணு கூப்பிட்டா. அதனால தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம், பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காகவே எல்லோரும் ஓடிட்டு இருந்தோம்.
மாடிக்கு போயிட்டு பார்த்தோம், இல்லை சரி ஓகே மொட்டை மாடியில் செக் பண்ணி பார்ப்போம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் மொட்டை மாடியில் தாங்க இருந்துச்சு மயில். இது தாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிட்டக்க நான் வந்து மயிலை பார்க்குறேன். தூரத்தில் நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கேன், பக்கத்தில் இவ்வளோ கிட்டக்க நான் பார்க்குறது ஃபஸ்ட் டைம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜுஹேனாவும் அஸ்லினாவும் வேகமாக ஓடினத்துல மயிலே பயந்துட்டு ஓடிடுச்சு. மயிலெலாம் போயிடுச்சு, வாங்க மாமி நம்ம பால்கனி போய் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு தசிஃபா அழைச்சிட்டு போயிருந்தா. எப்போவுமே மச்சி வீடு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏரியாவில் தான் கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ஹாரன் சவுண்டு எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி ஒரு விலாக்லேயே சொல்லியிருப்பேன். வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டு கீழே போயிட்டோம். ஏன்னா தண்ணி ரொம்பவே தாகமாக இருந்துச்சு. மாடிக்கு வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓடி வந்தோம் மயிலை பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஐஸ் தண்ணி வச்சது இருந்தது, அதை நாங்கள் போய் எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மச்சி பீட்ரூட் அல்வா செஞ்சுருந்தாங்க, அதையும் சூடு பண்ணி டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியில் வேலை பார்க்குற ஆளுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து டீ போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து டீ போட்டுட்ருக்கோம். டீ குடிச்சிட்டு உடனே கிளம்புற மாதிரி. ஏன்னா ஒர்க் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கார்டன் ஏரியா தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அது க்ளீன் பண்ணி முடிய போகுது. அதனால் டீ குடிச்சிட்டு கிளம்புற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து டீ போட்டுட்ருக்கோம். எப்போவுமே டீ இப்படி தான் போடுவோம். டீ தூளை வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிப்போம். நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஏலக்காய், பட்டை சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். மசாலா டீ மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டையும் ஏலக்காயும் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா இஞ்சியும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கடை டீ மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டீ நல்லா கொதிச்சிருச்சு. டீயை வந்து எப்போவுமே நல்லா கொதிக்க வச்சா தான் அதோட டேஸ்ட் இறங்கும். ஸோ வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. எப்போவுமே நாங்கள் வந்து நைட்டு தான் கிளம்புவோம். ஆனால் வேலைக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்தனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டு பார்த்திங்கன்னா அஸ்லி வந்து காரில் வரும்போது கொஞ்சம் தூங்கிட்டா. அப்புறம் வந்து அவளை எழுப்பி சமாதானம் பண்ணி அப்புறம் பார்க் அழைச்சிட்டு வந்தேன். அப்போ தான் அவள் வந்து கொஞ்சம் நைட்டு தூங்குவான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.